யூரோப்பிய நாடுகள் ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு இணையாகவோ இல்லை அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் ஊட்டும் வகையிலோ 2000 ஆண்டிலிருந்து வளர்ந்து கொண்டிருந்தன. அந்த யூரோ கரன்சிக்குன்னு ஒரு வேல்யூ இருந்தது. போற போக்க பார்த்தா யூரோ வில் பிகம் அ ரபிள். ரூபுல ரபுல் ஆக்குவாங்க, கடைசியில யூரோ வில் பிகம் அ ரபிள். யூரோ மதிப்பில்லாத ஒரு கரன்சியாக மாறக்கூடும். இதை தெரிஞ்சுதான் என்னோ பிரிட்டிஷர்ஸ் முதல்லயே யூரோ விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க இந்தியா கூட தனியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்தியாவுக்கு சாதகமா. FTA பாத்தீங்கன்னா $112 பில்லியன். அதே இந்தியா அமெரிக்காவோட அக்ரிமெண்ட் ஆகஸ்ட் 1ஆம் தேதி, அதாவது இன்னும் 2 நாட்களுக்குள் அது அதிகாரப்பூர்வமாக டீல் செட்டில் ஆகும். ஆனா டீல் செட்டில் ஆகுமான்னு கேட்டா சில விஷயங்களால் அந்த டீல் அமலுக்கு வருவது கஷ்டம். குறிப்பிட்டு சொல்லணும்னா டிஜிட்டல் லெவி என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இங்க இருக்கிறதுக்கு நம்ம டாக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம கொடுக்குற சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அண்ட் கால் சென்டர் சர்வீசஸ்க்கு அவங்க டாக்ஸ் போடக்கூடாது. நான் டாக்ஸ் போட மாட்டேன், நீயும் டாக்ஸ் போடாது. ரெண்டாவது, ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி அமெரிக்கா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அவர்கள் இங்க இருந்து போறக்கூடிய இம்போர்ட்ஸுக்கு அதிகம் டாரிஃப் போட்டுட்டு இருக்காங்க. அதை நம்ம WTOல சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதால வரக்கூடிய இழப்பு என்பது $70 பில்லியன் வரை இருக்கலாம் இந்தியாவுக்கு. ஆனால் அது ஈடுகட்டும் வகையில் நாம் இருப்பை தக்க வைக்குமாறு பல முயற்சிகளை நாம் எடுத்த வண்ணம் உள்ளோம். உதாரணத்துக்கு லாட்டின் அமெரிக்காவை அணுகியுள்ளோம். பொலிவியா, பெரு, அர்ஜென்டினா, பிரேசில், நமீபியா, கானா. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. இந்த இடத்துக்கு எல்லாம் பிரதமர் போயிட்டு வந்திருக்கு. பர்பஸா தான் போயிட்டு வந்திருக்கு.